ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சரிங்க. வாசி யோகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்திச்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வாசி யோகம் செய்முறை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். நேற்றுக்கு நம்ம வாசி யோகம் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி ஓரளவுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துருந்தோம். ஒவ்வொரு நாளும் இந்த கடவுளுடைய ஒரு பாக்கியம் நமக்கு திரும்புகிற திசையெல்லாம் அவ்வளோ ஒரு ஞானத்தோட நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிட்டுருக்காரு. ஆனாலும் நம்ம மாயைன்னு சொல்லக்கூடிய நம்முடைய வினை கர்மா இதன்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த மாயையிலிருந்து வெளி வரணும். அந்த வெளி வர்றதுக்கு தான் நம்முடைய சித்தர்கள் ஞானம் அப்படிங்கிற வாசி யோகத்தை கொடுத்துருக்காங்க. குடும்பத்தில் நம்ம ஒற்றுமையும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம வாசி யோகங்கிற அந்த ஒரு ஞானத்தை தேடி அலைகிறோம். ஆனால் அதுக்கு மட்டும்தான் வாசியா அப்படின்னா அது இல்லை. நம்ம யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், என்னுடைய மூலம் எதுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கை துன்பத்தில் தான் இருக்கும். இதுக்கு யாரும் விதிவிலக்கு இல்லை. நீ எவ்வளோ கல்வி ஞானம் பொருளாதார வெற்றி அடைஞ்சிருந்தாலும் உண்மை அப்படிங்கிற அந்த ஒரு நிலை, நான் யார் அப்படிங்கிற அந்த நிலையை உணராத வரைக்கும் உங்கள் மனசில் ஒரு நீங்காத ஒரு பதட்டமும் ஒரு குழப்பமும் நிறைவும் இல்லாமல் தான் இருக்கும். மன நிறைவு அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு மேன்மையை கொடுக்கும். மனநிறைவு இல்லாத வாழ்க்கை நாம் கர்மாவில் இருக்கிறோம்னு அர்த்தம். நல்லா நம்ம உணர்ந்துக்கிறதுக்கு எனக்கு உடம்புலேயும் நோய் இருக்குது, மனசுலேயும் நோய் இருக்குது, ஒரு தெளிவில்லாத நிலையில் இருக்கிறேன் அப்படின்னாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாவப்பதிவில் நான் இருக்கிறேன்ட்டு. அப்போ ஒவ்வொரு மனிதனுமே இந்த பாவத்திலிருந்து மீண்டு வர்றதுக்காகத்தான் மறுபடியும் நம்ம மனிதனாக பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பல ஜென்மம் எடுத்தும் இப்போ நாம் இந்த ஒரு விஷயத்தை சிந்திக்கிற அளவுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் சில பேர் இது என்னன்னே தெரியாது. இதை பற்றி வாசியை பற்றியோ தியானத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ பேசணுன்னா அவங்க அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் கர்மா, பல ஜென்மம் செஞ்ச கர்மா அவனுடைய மாயையில் சிக்கி அதை பற்றியே சிந்தனையே இருக்காது. அப்போ நம்மெல்லாம் ஏதோ ஒரு வகையில் கடவுளுக்கு ஒரு பொருத்தமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்ததுனால தான் இந்த பிறவியில் அதை பற்றி சிந்திக்கிறோம். பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தாதார் இறைவனடி சேராதார். அப்போ இந்த பிறவி பயனை அடையிறதுக்காக ஒவ்வொரு மனிதனும் நீந்தணும். அப்போ எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்காது. விட்ட குறை தொட்ட குறை தான். நீங்கள் போன பிறவியில் எதை பற்றி சிந்திச்சு எதில் தேடுதல் அதிகமாக இருந்துச்சோ அது இந்த பிறவியில் கண்டினியூ ஆகும். அப்போ ஆன்மீகத்தை பற்றி நாம் சிந்திக்கிறோம்னா பல பிறவி நம்ம தேடி இருப்போம். தேடாத எதுவுமே கிடைக்காது. அப்போ அந்த தேடுதல் ஒரு மனிதனுடைய முழுமையை காட்டி கொடுக்கும். அந்த வகையில் நம்ம இந்த வாசி யோகங்கிற ஒரு ஞானம்தான் மனிதனுக்கான வழி மேன்மை அடைகிறதுக்கு. திரும்புகிற திசை எல்லாமே அவனுடைய ஆசையும் அருளும் கொட்டி கிடக்குது. நம்ம பார்க்குறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் அது எப்படி வந்துச்சு, இந்த அனுபவம் எனக்கு எப்படி கிடைச்சது, இவ்வளோ படைப்புகளும் எப்படி உருவாகி இருக்குது, எனக்கு கண்ணுக்கெல்லாம் அவ்வளோ குளிர்ச்சியாக மரங்களும் செடிகளும் கொடிகளும் பறவைகளும் மேக கூட்டமும் நான் பார்க்கும்போதெல்லாம் என் கண்ணுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கே, இது யார் படைச்சான், எப்படி உருவாகுது, அப்போ எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இதுதாங்க நம்முடைய முழுமை. உங்கள் கண்ணில் ஒரு பொருள் காட்டப்படுது அப்படின்னா அது எதுக்காக? ஏதோ பார்த்துட்டு போகிறதுக்காக இல்லை.
அதில் என்ன இருக்குது, அதில் உண்மை என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ரோஜா பூவை பார்க்குறோம், அழகாக இருக்குது, பறிக்கணும்னு நினைக்கிறோம், பறிக்கிறோம், அனுபவிக்கிறோம், அவ்வளோதான். அதுக்காகவே கடவுள் அதை காட்டியிருப்பாரு. பார்க்குற ஒவ்வொரு பொருளுமே படைப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த படைப்பின் ரகசியத்தை தெரிஞ்சாதான் ஒரு மனிதன் அந்த ஆத்மா முழுமையடையும். எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் பிறவி தொடரும். அதான் முற்றும் உணர்ந்தவர்னு சொல்கிறாங்க சித்தர்களை. ஏன்னா அவங்க எல்லா வகையான அந்த ஒரு பொருளினுடைய தன்மையும் படைப்புக்கான ரகசியத்தையும் அது எது படைக்குதுங்கிறதையும் நான் எதனுடைய அம்சங்கிறதையும் உணர்ந்தாங்க. அதான் முற்றும் உணர்ந்தவர். நம்ம அந்த நிலைக்கு தான் வந்திருக்கிறோம். வறுமை, அதேமாரி நோய், துக்கம், அழுகை, இது மட்டுமே நம்ம அடிக்கடி ஃபேஸ் பண்ணி அதுக்குண்டான விமோசனத்தை மட்டும்தான் தேடுறோம். ஏன் எனக்கு இந்த துக்கம் வந்துச்சு, அழுகை வந்துச்சு, நோய் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பெரும்பாலும் சிந்திக்கிறதில்ல. சிந்தனை செய் மனமே அப்படின்னு சொல்கிறாங்க. மனசை என்ன சொல்கிறாங்க? சிந்திக்க சொல்கிறாங்க. மனம்னு இருந்தால் சிந்தனை செய்யணும். சிந்தனை செய்யாதவர்களுக்கு பிறவி பயனை அடைய முடியாது. ஒரு வாய் சாப்பாடு அள்ளி வாய்க்குள்ளே போடுறேன், தொண்டைக்குள்ளே போகுது, அவ்வளோதாங்க நமக்கு தெரியுது. அப்போ ஜீரணம்னு ஒரு வார்த்தை இருக்குது, அஜீரணம்னு ஒன்று இருக்குது. இது எப்படி நடக்குது? ஏன் ஜீரணம் நடக்குது, ஏன் அஜீரணமாக மாறுது? அப்போ இந்த ரகசியத்தை, நமக்குள்ளே இருக்கிற ரகசியத்தையே நம்ம தெரிஞ்சுக்கலினா நீங்கள் எப்படி பிரபஞ்ச ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியும்? நமக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை உணர்ந்தீங்கன்னாவே பிரபஞ்ச சக்தியை, பிரபஞ்ச ரகசியத்தை உணரலாம். எனக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது, ஆனால் அதை நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம். தினசரி நம்ம வறுமையை எடுத்துக்கிறோம், நோயை எடுத்துக்கிறோம், இல்லை பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்கிறோம், குடும்பத்தில் கஷ்டம் வருதுன்னு சிந்திக்கிறோம். ஆனால் நான் இதையெல்லாம் யார் கொடுத்தாங்க, ஏன் எனக்கு இது வந்திருக்குது, இதுக்கு யார் காரணம், அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. இந்த சிந்தனை தான் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்கும். உங்களுக்கு கஷ்டங்களும் தீமைகளும் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? வீணுக்காக இல்லை. கடவுள் வீணுக்காக யாரையும் தண்டிக்க மாட்டார். அவர் ஞானத்துக்காக கொடுத்துட்டு இருக்கார். அந்த ஞானம் அப்படிங்கிறது சிந்தனையில் இருக்குது. அதான் சிந்தனை செய் மனமே. பத்திரகிரியார் இந்த வாசி யோகத்தில் சில சூட்சுமங்களை தெளிவாக சொல்கிறார். வட்ட வழிக்குள்ளே மருவும் சதா சிவத்தை. வட்ட வழி எது? நம்முடைய பாப்பான்னு சொல்லக்கூடிய அந்த பொட்டு. மருவும் சதா சிவத்தை. சதாசிவம் அப்படின்னாவே சதா நமக்குள்ள இருக்கார். அவர் எங்க இருக்காரு? வட்ட வழியா இருக்கக்கூடிய இந்த பொட்டுக்குள்ள தான் ஒவ்வொன்றையும் உணர்த்திட்டு இருக்கார். கிட்ட வழி தேடி கிருபை செய்வது எக்காலம். கிட்ட வழி தேடிங்கிறது அது கிடைக்கிறதுக்காக எனக்கு கிருபை வேணும், கடவுளுடைய அந்த ஒரு ஞானம் வேணும். கிருபை செய்வது எக்காலம். உச்சி கிடை நடுவே ஓங்கும் சதா சிவத்தை. உச்சின்னு எது? நம்ம எல்லாரும் இங்க நினைச்சுக்கிறோம், அது உச்சி இல்லை, இந்த உச்சி. உச்சிக்கு இடை நடுவே ஓங்கும் சதாசிவத்தை. அதாவது ஓங்கும் குருபதம். குருபதம் அப்படின்னாவே மெய்ப்பொருள். அத குருபாதம். இந்த பாதத்தான் பிடிக்கணும். இந்த பாதம்தான் சிவத்தை காட்டி கொடுக்கும். நிச்சயத்து கொண்டிருந்து நேர்படுவது எக்காலம். நிச்சயம்னா என்ன? உறுதிப்படுத்துறது. ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளைய நம்ம நிச்சயத்துக்கு பெரியவர்கள் நிச்சயப்படுத்துறாங்க அப்படின்னா உறுதிப்படுத்துதல். அப்ப நாம எதை உறுதிப்படுத்தணும்? குருபதத்தை பார்த்து உறுதிப்படுத்தணும். நிச்சயத்து கொண்டு நேர்படுவது எக்காலம். நான் எப்போ அந்த குருபதத்தை பிடிச்சி அந்த உண்மையா இருக்கக்கூடியதை நான் நிச்சயத்துனா உண்மையை உணர்ந்து அவருடைய பாதம் அடைகிறது. நேர்வது நான் அதோடு இணைவதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பாடல்களில் பத்திரகிரியார் தெளிவாக சொல்கிறாரு. வட்ட வழிக்குள்ளே மருவும் சதா சிவத்தை. கிட்ட வழி தேடி கிருபை செய்வது எக்காலம். உச்சிக்கு இடை நடுவே ஓங்கும் குருபதத்தை.
நிச்சயித்து கொண்டிருந்து நேர்படுவது எக்காலம். அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அப்போ வாசி யோகத்தில் நீங்கள் விழியை மேலேற்றி பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். உண்மையான சிந்தனை வெட்ட வெளிக்குள்ள தான். வெளியில் நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து சிந்திக்கிறதுல குழப்பங்கள் தான் வரும். உண்மையான சிந்தித்தல் அப்படிங்கிறது நீங்கள் நேரடியாக பிரபஞ்சத்தில் இணைகிறீங்க. இந்த பிரபஞ்சம்தான் ரகசியத்தை காட்டி கொடுக்கும். இந்த பிரபஞ்சம்தான் நம்ம செய்கிற அந்த பாவத்தை நமக்கு வெளிப்படுத்தும். இப்போ ஒவ்வொரு நாளுமே கடவுள் நம்மளை ஞான வாழ்க்கை தான் கொடுத்திட்டு இருக்காரு. ஆனால் நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிங்கிற அந்த உறவு புனிதமானதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க? ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா ஞான வாழ்க்கைக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். அவங்களால உங்களுக்கு சில கஷ்டங்களும் உங்களால் அவங்களுக்கு சில கஷ்டங்களும் வரணும். அப்படி வந்தால் உங்களை மேன்மைப்படுத்தி பக்குவப்படுத்திட்டு இருக்கான்னு அர்த்தம். ஒரு குடும்பத்தில் சண்டையே இல்லை, நீங்கள் கர்ம வினைவை கழிக்கலின்னு அர்த்தம். எல்லாரும் சொல்லுவாங்க குடும்பத்தில் சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக வாழணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் புண்ணியத்தோடு வந்திருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை ஞான வாழ்க்கையாகவே இருக்கும். ஆனால் நம்ம அந்த நிலையில் இன்னும் இல்லை. அந்த நிலையை அடையிறதுக்கு தான் நமக்கு கணவனோ மனைவியோ குழந்தைகளோ நண்பர்களோ எதிரியோ துரோகியோ விரோதியோ எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்தி அடுத்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறதா வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே கருவிகள் தான். இப்போது நாம் சில விஷயங்களை பேசுகிறோம், வாசி யோகத்தை பற்றி சிந்திக்கிறோம். இப்போ இது உங்கள் காதுக்கு வந்திருக்குது. இதில் எத்தனை பேர் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? 1% கூட பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் கேட்பாங்க, அதை பற்றி சிந்திப்பாங்க. அவங்களுடைய வினைக்கு தக்கவாறு 1% அந்த அந்த ஒரு தேடுதலில் ஈடுபட்டு அடுத்த நிலைக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. மீதி எல்லாம் சமீபத்தில் அந்த ஒரு ஞானம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ அவங்க பல பிறவி இது கடந்து வர வேண்டியதாக இருக்கும். இப்போ நாம் சித்தர்களை பற்றி பேசணும் அப்படின்னா அவங்களுடைய ஒவ்வொரு பேரையும் உச்சரிக்கிறதுக்கே நம்ம பல ஜென்மம் எடுத்துருக்கணும். ஏன்னா அவங்க அந்த மேன்மை நிலையை அடைஞ்சவங்க. வழிகாட்டி, குருங்கிறது வழிகாட்டி. அப்போ அவங்களுடைய அந்த ஒரு பேரையோ இல்லை அவரை பற்றி ஒரு செய்தியோ நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்போ பாவத்தினுடைய காரணமாக தான் அந்த ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய அந்த உண்மையை உணரக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்கள நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், அதை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறோம். அப்போ ஏன் நாம் பெரியோரை தொழுதுன்னு சொல்கிறார். ஓம் நந்தி அகஸ்தியரும் மூலர் புன்னாக்கீசர் நற்றவத்து புலத்தியரும் பூனை கண்ணார் நந்தி எடைக்காடரும் போகர் புலிக்கை ஈசர் கருவூரார் கொங்கணவர் காளாஞ்சி சிந்தி எழுகண்ணர் அகப்பேயர் பாம்பாட்டி தேரையரும் குதம்பையரும் சட்டைநாதர் செந்தமிழ் சேர் சித்தர் 19 பாதம் போற்றி. யார் சொல்றாரு? சிவவாக்கிய பெருமான். அப்போ அவ்வளவு ஞானம் அடைஞ்ச அவரு ஏன் எத்தனை சித்தர்களை வணங்குறாரு? சிவவாக்கியர் சாதாரண சித்தர் இல்லைங்க. அப்போ அந்த தொழுகைங்கிறது பெரியோர்களுக்கு குருவை வணங்கணுங்கிறது எல்லா சித்தர்களுமே அவங்கவுங்க குருமார்கள் வணங்கி தான் அடுத்த நிலைக்கு போகிறாங்க. அப்போ இத்தனை சித்தர்கள் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் அவர் வணங்குறார் அப்படின்னா அது யாருக்காக சொல்கிறாருன்னா நமக்காக சொல்கிறார். அவர் இல்லாதையெல்லாம் கடந்து மேல்நிலை அடைஞ்சு இன்றைக்கி அவர் தெய்வத்தினுடைய தன்மையில் வாழ்கிறாரு. யாருக்காக இதெல்லாம் குறிப்பிடுறான்னா முதல்ல நீ இதில் ஃபாலோ பண்ணு, இவங்களெல்லாம் வணங்கு, அதை உச்சரிச்சின்னா கூட இந்த பிறவியில் உனக்கு அதுக்கான ஒரு ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது அதனுடைய சூட்சமம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? தினசரி பெரியோரை தொழுதணும். இப்போ வாசியோகத்தில் நான் ஒரு உண்மையை உணரணும்னா உணர்ந்தவங்க வழிகாட்டணும். இப்போ ஒரு பாடல் படிக்கிறீங்க, அந்த பாடல் படித்த உடனே அர்த்தம் புரியாது. அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் வெளியில் போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன உணர்வு வருதோ அதை சொல்லுவாங்க. ஆனால் அந்த சித்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது முழுமையாக யாராலையும் சொல்ல முடியாது, அது அவர் தான் சொல்ல முடியும். அப்போ அவர்கிட்ட தான் கேட்கணும். இப்போது சிவவாக்கிய பெருமானுடைய பாடல் ஒன்று எடுத்துக்கிறீங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய்.
வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் நிறைந்த கோடியேன்னு சொல்கிறார். இதுக்கு அர்த்தம் புரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும். ஐயா, ஏதோ ஒரு ஞானத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்காக, ஆனால் எனக்கு அது விளங்கலை, எனக்கு அதை தெளிவுபடுத்துங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கேட்குறவங்களுக்கு பதில் உண்டு. கேட்டால் கிடைக்கும், கேளுங்கள் தரப்படும். அப்போ யார்கிட்ட கேட்கணும்? யார் நமக்கு ஒரு செய்தியை கொடுக்குறாங்களோ அவங்கள பாதத்தை பிடிக்கணும். இதுதான் சித்தரை வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை. பாடல்கள் உங்களுக்கு புரியல, வாசி எனக்கு வேணும், அப்போ அந்த நிலையை அடைஞ்சவங்களை பிடிங்க. அகஸ்தியர் எடுத்துக்குங்க, அவைத்தாய் எடுத்துக்குங்க, அருணகிரிநாதர் எடுத்துக்குங்க. அவங்கள பிடிச்சி கேளுங்க. ஐயா, நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சு அந்த தெய்வத்து நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க, நானும் அதை அடையணும், எனக்கு அந்த பாக்கியம் வேணும், எனக்கு வேறு வழி தெரில, நீங்கள் தான் அந்த உண்மையை அறிஞ்சவங்க, ஸோ எனக்கு உணர்த்துங்க. மனசார கேட்கணும், வெறும் வார்த்தையால் நீங்கள் சொல்லாதீங்க. பிரபஞ்ச சக்திக்கு நன்றின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், அது எத்தனை பேர் அந்த அந்த உண்மையை உணர்ந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது குறைவு தான். அப்போ நன்றி உணர்வு நேரடியாக நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபா பணம் வாங்குறீங்க, அவர் கொடுத்துட்டாரு, நம்ம எவ்வளோ நன்றி உணர்வோடு அவருக்கு நேருக்கு நேராக நம்ம அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அந்த பணிவு, அந்த ஒரு அடக்கம். அடக்கம் அமர் அருள் உய்க்கும், அடங்காமை ஆர் இருள் உய்த்து விடுங்கிறார். அப்போ அந்த அடக்கமாக நாம் உள்ளார்த்தமாக பிரார்த்தனை இருக்கணும். அதுதான் ஞான வாழ்க்கை. ஸோ சிந்திச்சு பாருங்கள். வாசி யோகத்தினுடைய மேன்மையை தான் நாம் தினசரி சொல்லிட்டு வரோம். ஏன் அப்படின்னா, இது தெரிஞ்சால் நீங்கள் முழுமை. வேறு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே வரும் போகும், நிலையானது கிடையாது. நிலையானது எதுனா நம்ம வீடு பேர் அடைகிறது தான். அப்போ அந்த வீடு பேர் அடையக்கூடிய, அந்த முக்தி அடையக்கூடிய நிலையில் நம்மளை உயர்த்தி கொடுக்கக்கூடியதை தான் சித்தர்கள் நம்மளுக்கு வாசி யோகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருமே ஒரு புண்ணியம் பண்ணங்காட்டி தான் நம்ம இதை பற்றி சிந்திக்கிறோம். இந்த செய்தி உங்கள் காதுகளில் கடவுள் தான் கொடுக்குறாரு. நீங்கள் தகுதியாக இருக்கிறீங்க, அந்த பக்குவப்படுத்துறதுக்காக உங்களுக்கு இந்த விஷயங்கள் சேர்ந்துட்டுருக்கு. ஏதோ நான் பேசுகிறதுனால உங்களுக்கு வரல, உங்களுக்குன்னு கடவுள் ஒரு செய்தி கொடுக்குறாரு. எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குதோ அத்தனை பேர் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கடவுளுக்கு பொருத்தமாக வாழ்ந்துருப்பீங்க. அதனால தான் நல்ல செய்திகள் நம்ம காதுக்கு சேருது. அது என் மூலமாக வரணும்ட்டு இல்லை, யார் மூலமாக வந்தாலும் அவங்க எல்லாம் கருவிகள். உங்களுடைய புண்ணியத்துக்கும் உங்களுடைய நன்மைக்காகவும் இறைவன் கொடுக்கக்கூடிய நற்செய்தி. சிந்திச்சு பாருங்கள். அதே போல் நம்ம யூடியூப் சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த ஆன்மீக தேடுதல் இருக்குதோ உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களும் அடுத்த நிலைக்கு உயர்றதுக்காக ஒரு உதவியை நீங்கள் செய்யுங்க. பார்க்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவில் நாளை சந்திக்கலாம். நன்றி.